بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فيا أيها الحاضرون اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقد قال الله تعالى في محكمه تنزيل والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب صدق الله المولى العظيم. عن عثمان بن عفان رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري. முழு உலகத்தையும் படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அவனின் மூலம் அகிலத்திற்கே ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்டு தனது வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட இருந்த எண்ணற்ற இன்பங்களை எல்லாம் தமது உம்மத்தினர்களுக்காக வேண்டி அர்ப்பணித்து வாழ்ந்த ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலம் அகிலத்திற்கே ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட இறுதியான நபி ஆவார்கள் என்பதாக உறுதியாக கூறிக்கொண்டதன் பின்னால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வாழ்க்கை வழிமுறைகளை அன்றிலிருந்து கியாமத்துடைய நாள் வரைக்கும் பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை நல்லவர்களின் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. எவ்வளோ வேலை வெற்றிகள் எல்லாம் இருக்குது எங்களுக்கு. அல்லாஹுடைய கட்டளை பெருசு. நான் எவ்வளோ பெரிய ஜொப்பன்னு செஞ்சாலும் பரவாயில்ல, குறிப்பாக வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் என்னுடைய ரப்புடைய அழைப்பை நான் ஏற்று கட்டாயமாக அந்த ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றணும் என்ற எண்ணத்தில் வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தை வைத்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் எமது வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அவற்றையெல்லாம் எடுத்தும் எவற்றையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளும்படியாக தடுத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளும்படியாகவும் முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸியத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும். ஆரம்பமாக நாங்கள் வந்திருக்கிறது ஜும்மாவுக்கு. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சமுதாயத்தினர் பல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வருடங்கள் கொடுக்கப்பட்டவர்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து கூறினார்கள், அஅமாரு உம்மதி மா பைன 60 வ 70. என்னுடைய உம்மத்தினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். இந்த 60க்கும் 70க்கும் விட கூடுதலாக போனா பழைய நிலைமை, அப்படி என்றால் சின்ன பிள்ளை மாதிரி. இந்த குறிப்பிட்ட காலத்தில் எப்படி நாங்கள் நல்ல அமளிபாதத்தை செஞ்சு சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறேலும் என்ற சந்தேகத்தை எங்களுக்கு இல்லாமல் ஆக்கணும் என்றதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் வருடத்தில் ஒருக்கா ரமலானை தாருது. அந்த ரமலானை தந்து கடைசி 10ல் ஒரு இரவு, ஒற்றைப்படையான இரவு, லைலத்துல் கத்ர் என்ற பேர், 1000 மாதங்களை விட தலை சிறந்த ஒரு இரவு. கிழமையிலொட்டு வெள்ளிக்கிழமையை தாருது. 2 ரக்காத் சரியா அந்த டைமுக்கு வந்து தொழுதுட்டோம் என்றா ஏனே நபிமார்கள் எல்லாரும் செஞ்ச அமல்கள் எல்லாத்தை விடையும் அதிகமான நன்மை அல்லாஹ் தாரான். சொல்ல வார விடயம், கிழமையில் ஒருக்க வாரம் பள்ளிக்கு,
கொஞ்சம் வயோதிபர்கள் சோமில்லாதவங்க ஆங்காங்கே கிடைச்ச இடத்துல அமர்ந்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவங்க கிழமையில் ஒரு நாள் நான் ஜும்மாக்கு வந்து அந்த நேரத்திலையும் மொபைல் போனை பார்த்து கொண்டிருந்து அல்லது ஆங்காங்கே கிடைச்ச இடத்துல இருந்து கொண்டு தூக்கத்தில் கழிச்சிட்டு ஏனைய நாட்களை போல சும்மா நாளாக மாற்றிடக்கூடாது. நாங்கள் எல்லாம் ஒரு உயர்தரமான சுவர்க்கத்தை ஆதரவு வச்சு வந்திருக்கிறோம் துன்யாக்கு. சுவர்க்கங்களில் தலை சிறந்த சுவர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அந்த சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியால் புரிவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஜும்மாவினுடைய தலைப்பு எல்லா ஊர்களையும் எல்லா மஹல்லாக்களையும் மதரசாக்கள் இருக்குது. எங்கட மைண்ட் செட்ல நாங்க ஒரு பகுதியை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த மதரசா கல்வின்னு சொல்றத படிச்சவங்க எல்லாம் பள்ளியில தான் இருக்கணும், அல்லது அவங்களுக்கு வேற ஒன்றுமே தெரியா. ஏன் மார்க்கத்தை படிக்கணும்? அதை விட பெரிய பெரிய டிகிரி எல்லாம் இருக்குது. துன்யால அதெல்லாம் செஞ்சாதான் எனக்கு பொறுமதி என்பதாக நினைச்சிருக்கிறோம். சந்திர மண்டலத்துக்கு போறேன்றாலும் சரி, துன்யால எந்த ஒரு விஷயத்துல இவர் கொஞ்சம் நாலேஜ் உள்ளவரான்னு பார்க்கறதுக்கு செக் பண்றது மேத்தமேட்டிக் என்று சொல்லக்கூடிய கணிதம், அல்லது சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கக்கூடிய சில விடயங்கள், இதெல்லாம் எங்கே இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவினுடைய கடைசியில அல் குர்ஆனினுடைய ஆயத்தினுடைய ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லுவேன். ஆரம்பமாக நியத்து வச்சுக்கொள்வோம், கேட்கக்கூடிய விடயங்களை மௌத் வரைக்கும் இந்த வாழ்க்கையில எடுத்து அமல் செய்வோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாங்க ஏன் மார்க்க கல்வியை படிக்கணும் என்றதுக்கு கிதாபு துரூஸ் காலித் ராஷித், கிதாபுடைய பேர் அப்படிதான் இருக்குது, கிதாபு துரூஸ் காலித் ராஷித். இதுல ஒரு அழகான ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ராஷித் என்றவர் வாப்பா, காலித் என்றவர் மகன். ராஷித் என்றவர் நிக்காஹ் முடிக்கிறாரு. நிக்காஹ் முடிச்சு சுமார் 25-30 வருடங்கள் தாண்டியாச்சு. இன்னும் குழந்தை பாக்கியங்கள் இல்லை. இவருடைய வேலை என்ன? இன்னைக்கு எங்கட காலத்துல இருக்கிறத போல அந்த டைம்லயும் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கிட்ட 1000 குறைபாடு இருக்கும். அதை வச்சுட்டு அடுத்தவனைத்தான் நோண்டி கொண்டு இருக்கிறது. இதே போல அந்த நேரத்தில் ராஷித் என்று சொல்றவருடைய வேலை என்ன? எப்ப பார்த்தாலும் அடுத்தவரை குழப்பிக்கொண்டே இருப்பார். இந்த அளவுக்கு குழப்புவாரு. ஒரு நாள் பஜாருக்கு போறாரு. 2 கண்ணும் தெரியாத ஒரு மனிதன் தட்டு தடமாறி ஒரு பொல்லொண்ட ஊண்டி ஊண்டி தடமாறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். 2 கண்ணும் தெரியாதவன் என்று கூட விட்டு வைக்கல. ஓடிக்கொண்டு போனாரு ராஷித். அந்த கண் தெரியாத அந்த மனிதனுடைய 2 காலுக்கும் இடையில இவர காலை போட்டாரு. அப்படியே அவரை விழத்தாட்டினாரு. அவன் விழுந்த உடனே 2 கையையும் தூக்கினான். யா அல்லாஹ், எனக்கு 2 கண்மாணிக்கும் தெரியா யா அல்லாஹ். இப்படி இருந்தும் என்ன ஒரு மனிதன் நோக வச்சுட்டான் யா அல்லாஹ், நீயே பார்த்துக்கோ என்பதாக அல்லாஹ்வின் பொறுப்புல பாரம் சாட்டிட்டான். இந்த ஹதீஸ எங்களோட வாழ்க்கையில ஒரு பாடமா வச்சுக்கோங்க. என்னது? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இத்தகி தஅவத்தல் மظ்லூம். ஒரு அநியாயம் செய்யப்பட்டவனின் உடைய பதுவாவை பயந்துக்கோங்க. فإنه ليس بينها وبين الله حجاب. அவன் அநியாயம் செய்யப்பட்டுட்டா அவனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில எந்த ஒரு தடையும் எந்த ஒரு திரையும் இருக்காது. ஹதீஸ்ல கண்டிஷன்
அவன் முஸ்லிமா இருக்கணும் என்று எந்த கண்டிஷனும் இல்லை. யாரா இருந்தாலும் சரி, அவனுடைய மானத்தை வாங்கினோமா, நோண்டியாக்கினோமா, அவன பௌத்தில் அடிச்சோமா, அவனுக்கு இயலாத தன்மையை பயன்படுத்தி அவனுடைய காணி பூமி எல்லாம் எடுத்து எங்கட பொக்கெட்ல போட்டு கொண்டோமா, அவன் மாற்று மதத்தவனா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை அழைச்சா அல்லாஹ் உடனே பதிலளிப்பான் என்றே தான் இந்த ஹதீஸுடைய விளக்கமாக இருக்குது. அந்த 2 கண்ணும் தெரியாத மனுஷன் ஒழுந்த உடனே தன்னுடைய காலில் இருந்து ரத்தம் பீரிட்டு பாயுது. யா அல்லாஹ், நீயே பார்த்துக்கொண்டு அல்லாஹ்விடம் உதவி கேட்டான். கேட்டு சில மணித்தியாலங்கள் செல்லல, ஓடோடி வாரார் ஒருத்தர், ராஷிதுடைய நண்பர். அருமை நண்பரே, உங்களது மனைவிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்குது, டாக்டர்ஸ்மார் எல்லாம் அவங்களே வர சொல்றாங்க. ஓடோடி போனாரு. ஒரு சந்தோஷமான செய்தி, நிக்காஹ் முடிச்சு 25-30 வருடங்கள் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்ல. கிதாபு துருஸ் ஹாலித் ராஷித் என்ற கிதாபில் இந்த சம்பவம் பதிவாக இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே டாக்டர் சொன்ன விடயம், ராஷித் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைச்சிருக்குது, உங்களோட ஒய்ஃபுக்கு. சந்தோஷம். 25-30 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தேன், அல்லாஹ் ஒரு ஆண் குழந்தையை தந்திருக்கிறான். சந்தோஷத்துல அவர் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சார். பார்த்து கொண்டிருந்த டாக்டர் சொன்னாரு, ராஷித், நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒரு சாதாரண ஆம்பளை பிள்ளை இல்ல. அதுல 2 கண்ணும் தெரியா, 2 கண்ணும் மரணிக்கும் வரைக்கும் அதனுடைய பார்வை இருக்காது. இப்பதான் இந்த ராஷிதுக்கு விளங்கிச்சு, ஏண்ட வேலை எல்லாரையும் குழப்புறது. கடைசியாக 2 கண்ணும் தெரியாத குருடனை கூட விட்டு வைக்கல. அவன் விழுந்தவுடனே கேட்ட பதுவாவல்ல கபூல் செஞ்சு ஏண்ட பிள்ளையினுடைய விடயத்தில் எப்படி தந்திருக்கிறான் என்ற விலையும் கொண்டார். சரி, எது எப்படியோ குழந்தை கிடைச்சிருச்சு. மனைவியோட வீட்டுக்கு வந்துட்டாரு. அந்த புள்ள ஹாலித் என்று பேர் வைக்கிறாரு, முதலாவது புள்ள. அதுக்கு பின்னால சில காலங்களுக்கு பின்னால சாலிம் என்பதாக இன்னும் ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு என்பதாக அந்த கிதாபில் பதிவாக இருக்குது. ஹாலிதுக்கு 2 கண்ணும் தெரியா, வயது 12வது, வளர்ந்து 12 வயசாவிட்டாரு. இன்னும் வரைக்கும் வாப்பா ஒரு வார்த்தை பேசினதில்லை ஹாலிதோட. ஏன்? 2 கண்ணும் தெரியா, இவனோட பேசி என்ன பேசாட்டி என்ன என்பதாக அப்படியே ஒரு ஜாதி மிருகங்களுடைய குணத்தை போல அப்படியே இருக்கிறாரு. மனைவி சொல்றா, என்ன செய்யப்பா, அல்லாஹுடைய ஏற்பாடு, அல்லாஹ் தந்திருக்கிறான், பொருந்திக் கொள்வோம் என்பதாக அழுக தொழுக பல முறைகள் கணவனுக்காக வேண்டி அட்வைஸ் பண்ணக்கூடிய மனைவி. ஒரு மரத்திற்கு பல கற்களை வீசினா ஏதாவது ஒரு கல் படும் என்பதை போல மனைவி கேட்ட துஆ ஒரு நாள் கபூலாகிட்டு கணவன் உடைய விஷயத்துல. ஹாலித் 2 கண்ணும் தெரியா. சில காலத்துக்கு பின்னால சாலிம் என்று இன்னும் ஒரு சகோதரர் தன்னோட பிறக்கிறாரு. அந்த சாலிமின் உடைய உதவியோட சுமார் 6 அல்லது 7 வயசுல இருந்து பள்ளியினுடைய அசான் சத்தம் கேட்டா ஒவ்வொரு நாளும் அவ்வல் தக்பீரோட முன்சஃப்ல தொழக்கூடியவராக இருந்தாரு ஹாலித். 2 கண்ணும் தெரியாதவர். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தினம் தன்னுடைய சகோதரன் சாலிம் சுஹைனமுட்டு விட்டார். அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்குது. அசானுடைய நேரம் இவருடைய காதில் அசான் சவுண்ட் விழுகுது. வாய்விட்டு அழுகிறார். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாளா இருக்குது, அசான் சவுண்டும் விளங்குது, என்னுடைய அருமை சகோதரர் சாலிமை இன்னும் காணலையே என்பதாக அழுகிறார். பல மணி நேரம் இவர் அழுதத்துக்கு பின்னால 12 வயசுக்கு பிறகு முதலாவது முறை தன்னுடைய தந்தை ராஷித் தன்னுடைய அருமை மகன் ஹாலித் காது கிட்ட போயிட்டு சொல்றாரு,
வா போய், நான் தான் உங்களோட வாப்பா, இன்றைக்கு உங்களோட சகோதரன் சாலிம் சுஹைன முட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, நான் உங்களைய பள்ளி கூட்டிக் கொண்டு போறேன். ஹாலித் பார்க்கிறாரு, ஒரு நாளும் கேட்டதில்லை இந்த குரல், வாப்பா ஒரு நாளும் பேசினதில்லை. 12 வயசாவிட்டு இதுவரைக்கும் வாப்பா என்னோட பேசினதில்லை. இன்றைக்கு வந்து ஒருத்தர் வாப்பான்னு சொன்னா எப்படி ஏற்றுக்கொள்றது? தட்டு தடமாறுறாரு. திரும்ப திரும்ப நான் தான் உன்னுடைய வாப்பான்னு சொன்னதுக்கு பின்னால வாப்பாவின் உடைய உதவியோட பள்ளிக்கு சென்ற ஹாலித் பள்ளியுள்ளுக்கு போன உடனே செஞ்ச வேலை, வாப்பா கிட்ட கேட்டாரு, என்னுடைய அருமை தந்தையே அல் குர்ஆனை கொஞ்சம் எடுத்தாங்க. இப்ப எங்கட பாஷையில நாங்க யோசிக்கிற மாதிரி அவரு பார்க்கறதுக்கே வழி இல்லையா, குர்ஆன் எடுத்து என்ன செய்ய போறாரோ தெரியாண்டு வாப்பா யோசிச்சுட்டு குர்ஆன் எடுத்து 2 கண்ணும் தெரியாத அந்த ஹாலிதின் உடைய கையில கொடுக்கிறாரு. அவரு அந்த குர்ஆனினுடைய நடுப்பகுதியை அப்படியே திறந்தாரு. திறந்தவர் குர்ஆன்ல வரக்கூடிய 110 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூரத்துல் கஹ்ஃப். அதுல முதலாவது ஆயத், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹில்லதீ أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا என்று ஆரம்பிச்சு கடைசி ஆயத், قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. 110 ஆயத் நான் ஓதினது 1வது ஆயத்தும் கடைசி ஆயத்தும், இன்னும் 108 ஆயத் இடையில இருக்குது. அவர் பரிபூர்ணமாக ஓதினார். 2 கண்ணும் தெரியா ஹாலித் முதலாவது முறை வாப்பா பள்ளியை கூட்டு வந்திருக்கிறாரு. மகனோட பேசி இந்த சூறாவை ஓதி முடிஞ்ச ஹாலித் வெள்ளிக்கிழமை வாப்பாட தாடியை பிடிச்சி தடாவினாரு. வாப்பாட நெஞ்சில் அப்படியே சாஞ்சாரு. அதே நிலைமையில அவரோட ரூஹ் பிரிஞ்சிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வாப்பாக்கு சரியான கவலை. யா அல்லாஹ், நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் நான் ஏற்றுக்கொள்றேன். யா அல்லாஹ், இப்படி ஒரு நல்ல பிள்ளை எனக்கு தந்து இவ்வளோ காலம் நான் பேசாம இருந்து இன்றைக்கு அந்த பிள்ளை பள்ளிக்கு வந்து சூரா கஹ்ஃப பரிபூர்ணமாக மனனமாக ஓதிய பிள்ளை என்னுடைய மடியிலே மரணிச்சிருக்குது. நிச்சயமாக இந்த குர்ஆன இதுவரைக்கும் வாப்பா ராஷித் படிச்சதில்லை. இப்ப நியத்து வைக்கிறாரு, நான் இந்த குர்ஆன பரிபூர்ணமாக படிப்பேன் என்பதாக. எனவே அல்லாஹ் எமது வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்களை தருவான். அந்த நிலைமையோட எங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். அப்படி இல்லையா எங்களுக்கு எது விருப்பமாக இருக்குதோ அதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். அந்த வாப்பா ராஷித் அதுக்கு பின்னால அந்த கிதாபில் எழுதப்பட்டிருக்குது. கிதாபு துரூஸ் ஹாலித் ராஷித் என்ற கிதாபில் அவர் பரிபூர்ணமாக குர்ஆன நல்ல முறையில கற்றறிந்த ஒரு மனிதராக மாறினார். இப்ப விடயத்துக்கு வாரேன். இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா மதரசாலையும் நாங்க நினைக்கிற மாதிரி படிச்சதுக்கு பின்னால பள்ளியிலே இருக்கணும் எந்த கேட்டகரியில படிச்சு கொடுக்கறல்ல. உதாரணமாக ஒரு டிகிரி ஹோல்டர் எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு லாயர் எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு ஆசிரியர் எடுத்துக்கோங்க. தன்னுடைய தொழில் ஒன்றாகத்தான் இருக்கும். லாயர் அந்த வழக்கு மட்டும்தான் பேசுவாரு. ஆசிரியர் படிச்சு கொடுப்பாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா டியூஷன் கிளாஸ் எடுப்பாங்க. ஆனா பள்ளியில் இருக்கிற ஹஸ்ரத் இமாமத் செய்யணும். இமாமத் செய்யக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கூடினா பல கேள்வி, கொஞ்சம் ரகாத் சுருங்கினா 1000 கேள்வி.
அதே ஹஸ்ரத் பள்ளியில ரூம்ல இருக்கிறாரு, ஓடோடி வாரார் ஒருத்தர், என்ற பிள்ளைக்கு பேர் போடணும். அந்த பேர் போடுற விஷயத்துக்கு போறாரு. அதே ஹஸ்ரத் ஊர்ல ஒரு நிக்காஹ் மஜ்லிஸ், அந்த நிக்காஹ செஞ்சு வைக்கிறாரு. அதே ஹஸ்ரத் கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு பிரச்சனை ஏற்பட்டு டிவோர்ஸ் லெவலுக்கு போகுது, அதை சரி செஞ்சு வைக்கிறாரு. அதே ஹஸ்ரத் ஊர்ல ஒரு பிரச்சனை வருது, முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் வராங்க, அவங்கள மீட் பண்றதுக்கு முன்னுக்கு ஆகுறாரு. அதே ஹஸ்ரத் மதரசால மக்தப் என்ற பேர்ல, மதரசா என்ற பேர்ல பாடம் நடத்துறாரு. அதே ஹஸ்ரத் ஊர்ல வரக்கூடிய அதிகமான விடயங்கள்ல பங்கு கொள்றாரு. நான் கேட்கிறேன், நாங்க நினைக்கிற மாதிரி சாதாரண புத்தி உள்ளவங்க தான் உலமாக்கள் என்ன, சாதாரண புத்தி உள்ளவங்க தான் மதரசாக்கு போறாங்க, ஒரே மனிதனாக இருந்து இவ்வளவு வேலை செய்யறதுக்கு அல்லாஹ் எப்படி அவருக்கு நாலேஜ் கொடுக்கிறான்? இரண்டாவது விடயம், குர்ஆனின் உடைய படிப்பை நாங்க படிக்கிறோம், எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு புள்ள 10-11 வயசு நல்ல அழகான முறையில் மக்தபுக்கு மதரசாக்கு வந்து கொண்டிருக்குது. ஆண் பிள்ளைகளுக்கு முஅல்லிம், ஒரு ஆண் உஸ்தாத் படிச்சு கொடுக்கிறாரு. பெண் பிள்ளைகளுக்கு முஅல்லிமா, ஒரு பெண் ஆலிமா படிச்சு கொடுக்கிறாங்க. ரெண்டும் வேறு வேறையாகத்தான் இருக்குது. நாங்க நொண்டி சாட்டொண்டு சொல்றோம். பிள்ளையோட வயசு 11, நல்லா ஓதிக்கொண்டு வந்த புள்ள, ஹஜ்ரத் ஏண்ட பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வருது, சரி என்ன செய்யணும்? இந்த புள்ள கொஞ்ச நாளைக்கு பள்ளிக்கு வர மாட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ். அதே புள்ள அப்படியே வளர்ந்து கொண்டு வருவது, நீங்களும் இருக்கிற பள்ளி மஹல்லா விட்டு 10 கிலோமீட்டர் மாறி வேற இடத்துக்கு போனாலும் 100ல ஒருத்தர் இருப்பாங்க ஸ்கூலை மாத்துறவங்க. ஊடெடுத்து 10 கிலோமீட்டர் அங்கால போயிட்டோம், ஸ்கூலை மாத்துறதுல யாரும். ஆனா மதரசாக்கு வந்து சொல்ற, ஹஜ்ரத் நாங்க ஊடெடுத்து போயிட்டோம், பிள்ளைய கொஞ்சம் மாத்தணும் வேற மதரசாக்கு. ஏன் இவங்க வந்து தௌராத்துல ஓதி கொடுக்குறாங்க, உங்களோட வீட்டுக்கு தேய்க்கிறவங்க ஜபூர் பாசையில் இஞ்சில் பாசையில ஓதி கொடுக்குறாங்க, அல்லது ஜபூர் வேதத்தையே ஓதி கொடுக்குறாங்க. ஸ்கூலை மட்டும் மாத்துறீங்க இல்லையே, ஏன் மதரசாக்கு மட்டும் மண்ணள்ளி போடுறீங்க? சரி, அதே புள்ள அப்படியே வளர்ந்து கொண்டு வருவது, ஒரு ஓலவல் செய்யற வயசு வருது. சென்ற வருடம் ஸ்ரீலங்கால 20 லட்சம் பேர் ஓலவல் செஞ்சாங்க. 20 லட்சம் பேர்லையும் ஏ லெவலுக்கு செலக்ட் ஆகினது ஒரு 6 இல்லாட்டி 7 லட்சம். அதுல கேம்பஸுக்கு செலக்ட் ஆகினது முழு ஸ்ரீலங்காலையும் 2 லட்சம். பேலன்ஸ் இருக்கிற 18 லட்சம் பேருடைய வாழ்க்கையிலையும் மண்ணள்ளி போடப்படுவது. படிப்பு என்ற பேர்ல ஸ்கூல் சிலபஸ் படிக்க வேணான்னு யாரும் சொல்லல. சமூகத்தில் வைத்தியர்கள் இருக்கணும், ஆசிரியர்கள் இருக்கணும், பெண் வைத்தியர்கள் இருக்கணும். ஆனால் கொழும்புல டெமடகோட்ல ஒரு இடம் இருக்குது, நான் ப்ரூஃபோட சொல்றேன். ஒரு கிளாஸுக்கு ஒரு அவருக்கு 2500, 2500 ரூபாய். அதிகமான பிள்ளைகள் வராங்க. ஒரு கிளாஸுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அவருக்கு 2500 ரூபாய். மதரசால மக்தப்ல மாசம் ஃபுல்லா படிச்சு கொடுத்துட்டு 500 ரூபாய் ஃபீஸ் சொல்லி, அதுவும் என்னத்துக்கு எடுக்கிறாங்க? அந்த கிளாஸ் நடக்கிற இடத்துல வேலை செய்யற ஃபேன், அந்த இடத்துல இருக்கிற லைட், அந்த இடத்துல டைம் கொடுக்கிற அந்த ஆசிரியர், அவரும் மனிதன், அவருக்கும் தேவை இருக்கும். 500 ரூபாய் கேட்டா விட்டுக்கொள்ள வராங்க. ஒன்றுக்கே இல்லாத நல்ல முறையில சமூகத்தில் கவலையை மண்டையில வச்சு கொண்டிருக்கிற ஜம்இய்யத்துல் உலமாவை பேசுறாங்க. ஏன் ஜம்யாக்கு தெரியாவாமா? ஏண்ட புள்ள ஓதுறதுக்கு ஏன் சல்லி? அதே புள்ள 2700 ரூபாய் கட்டி கிளாஸ் அனுப்புறீங்களே, இது விளங்கலையா உங்களுக்கு? அது சரி, பரவாயில்ல. அந்த ஓலவல் கிட்ட வரக்கொள்ள ஆண் பிள்ளை என்றாலும் பொம்பளை பிள்ளை என்றாலும்
வாப்பாவும் உம்மாவும் வந்து சொல்ற ஒரு நொண்டி சாட்டு, ஏண்ட புள்ள இப்ப பெரியவராவிட்டாரு, பொம்பளை பிள்ளைண்டா ஏண்ட புள்ள பருவம் அடைஞ்சிட்டாங்க, பெரிய பிள்ளை இப்ப மதரசாக்கு அனுப்பலாம், அவங்க கிளாஸ் எல்லாம் இருக்குதானே. நான் கேட்கிறேன், அவங்களோட பிள்ளைக்கு இருக்கிற மகரம், அவங்களோட பிள்ளைக்கு இருக்கிற மானம் மதரசால மட்டும் அவங்களுக்கு விளங்குது. அதே புள்ள ஓ லெவல் கிளாஸ் என்ற பேர்ல, ஏ லெவல் கிளாஸ் என்ற பேர்ல சந்தி சந்தியாக பஸ் பஸ்ஸாக மகரம் பேணாம பேசக்கூடாதவங்களோட பேசிக்கொண்டு சுத்தி கொண்டு இருக்குது. இந்த நேரம் உங்களுக்கு விளங்கலையா? எந்த புள்ள பெரிய புள்ள, என்ன புள்ள பருவம் அடைஞ்ச புள்ள, இப்ப விளங்கலையா உங்களுக்கு? மதரசாக்கு மட்டும் ஏன் நொண்டி சாட்டு சொல்லி மண்ணள்ளி போட்டீங்க மதரசா படிப்புக்கு? மதரசா செய்யக்கூடிய பணிகள் என்ன? தன்னை பெற்றெடுத்த வாப்பா அல்லது உம்மா மௌத்தாகிட்டா அந்த ஜனாசாவை குளிப்பாற்றத்துக்கு தலை சிறந்தவர் பள்ளி முஅத்தின் இல்ல, பள்ளி ஹஸ்ரத் இல்ல, பெத்த புள்ள. ஏன்? உம்மா எத்தனையோ முறை தின்ன மாட்டாங்க, எங்களே தின்ன வைப்பாங்க. எத்தனையோ முறை தூங்க மாட்டாங்க, எங்களே தூங்க வைப்பாங்க. வாப்பா வீட்டுல இருந்து வெளியாகி போனா அவட மண்டையில ஓடிக்கொண்டே இருக்கும், ஏண்ட புள்ள, ஏண்ட மனைவி, ஏண்ட வீட்டை எப்படி பார்க்கிறது, இதுதான் ஓடிக்கொண்டிருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு சின்னத்திலே இருந்து வளர்த்த எங்களோட வாப்பாவும் உம்மாவும் மனிதன் என்ற அமைப்புல அவங்க மரணிச்சிட்டாங்க என்றா மலக்குல் மவுத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பிடிக்கக்கூடிய பிடியில எல்லா உடல் உறுப்புகளும் உள்ளுக்கு இருக்கிறத வெளியே போட்டிருக்கும். சும்மா யோசிங்க, ஒரு மனிதனுக்கு நீங்க 10 லட்சம் கொடுத்து உங்களோட வாப்பட உம்மட ஜனாசாவை குளிப்பாட்ட சொன்னாலும் மனிதன் என்ற அமைப்புல அவர் சந்தோஷமாக குளிப்பாட்டுவாரு இல்ல? அவருக்கும் அருவருப்பு இருக்கும், அவருக்கும் சக்தி போற குணங்கள் இருக்கும், அவருக்கும் மனிதன் என்ற அமைப்புல வேற வேற குணங்கள் இருக்கும். பெத்த பிள்ளைகளுக்கு அப்படி வராது. ஏண்ட உம்மா ஏண்ட வாப்பா என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க என்றது மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். அதை வச்சு துஆவோட இரக்கத்தோட குளிப்பாட்டுவாரு. இதத்தான் மதரசாக்கள்ல பழகி கொடுக்கிறாங்க. அதெல்லாம் போனதுக்கு பின்னால தொழிற்சி கொடுக்க சொல்லி பள்ளி ஹஸ்ரத் ஜனாசா தொழுகையினுடைய முறை எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு தொழிற்சி கொடுங்கன்னு சொன்னா இந்த கிளனி பாலத்துக்கு ஒசக்க ஏற்றி வச்சு அவர் ஆத்துழுக்க தள்ளி விட போறத போல நடுங்குறாரு. பெரிய டிகிரி ஹோல்டர், தொழிற்சி கொடுக்க தெரியா, அதுல ஓதுற துஆ தெரியா. நான் கேட்கிறேன், நீங்க இவ்வளவு கோடி கணக்கு செலவழிச்சு என்ன டிகிரி செஞ்சும் வாப்பட உம்மட ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு ஏலாட்டி அந்த டிகிரியில என்ன பொறுமதி இருக்குது? மதரசாக்கள்ல இதைத்தான் பழகி கொடுக்கிறாங்க. இன்னும் சில ஸ்கூல்ல சில விடயங்கள் இருக்குது. ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அந்த பெண் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. பாடசாலைக்கு வரக்கூடிய மாணவிகளுடைய யதார்த்தத்தை விளங்குறல்ல. இது நான் கொழும்பை விட்டு வெளியே பேசல, கொழும்புள்ளுக்கு நடந்த விடயம். வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி மிம்பர்ல வச்சு சொல்றேன். கொழும்புள்ளுக்குள்ள ஒரு செல்வந்தர் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு அவர் பொறுப்பெடுத்தார். இது யாரும் சொன்ன செய்தி இல்ல, நான் நேரடியாக கண்ட செய்தி. அவருடைய டேர்னுக்கு அந்த பிள்ளைக்கு சாப்பாட பங்குட போறாரு. கிரேட் 3ல படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை, பெண் பிள்ளை. இவர் சாப்பாடு அந்த டிஃபன் பாக்ஸ்ல போடக்கொள்ள கிளாஸ் டீச்சர் சொல்றாங்க, அந்த பாக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. இவர் போட்டாரு. 2-3 விடுத்தம் போடக்கொள்ள அந்த கிளாஸ் டீச்சர் அதுவும் போதாது இன்னும் போடுங்க என்று சொல்லிக் கொண்டே இருக்க அந்த பக்கெட் ஃபுல் ஆகும் வரைக்கும் அவர் சாப்பாடு போட்டார். எல்லாரும் போனதுக்கு பின்னால அந்த செல்வந்தர் கிளாஸ் டீச்சரை கூப்பிட்டு கேட்டாரு,
டீச்சர், அந்த புள்ள கிரேட் 3 படிக்கிற புள்ள ஏன் இவ்வளோ சாப்பாடு அநியாயமாகும் தானே என்று சொல்ல, அந்த டீச்சர் சொன்ன வார்த்தை, வல்லாஹி அந்த இடத்துல நான் அழுதுட்டேன். அந்த டீச்சர் சொன்ன வார்த்தை, பேரு தான் கொழும்புள்ளுக்கு இருக்கிறாங்க. அந்த புள்ள இப்ப காலமைக்கு வெள்ளைக்கு அந்த சாப்பாடை தின்னுட்டு அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி வச்சு பவளைக்கு தின்னும், பவளைக்கும் தின்ட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணி வச்சு நைட்டுக்கு தின்னும். நாளைக்கு ஸ்கூல் இருந்தா தான் அந்த பிள்ளையோட பௌத்துல ஒரு பிடி சாப்பாடு போகும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த பிள்ளை பசியில்தான் இருக்கும். இவ்வளவு கஷ்டத்தோட வாழ்றாங்க கொழும்புள்ளுக்க. பிள்ளைக்கு வெள்ளை சாப்பாடு கொடுக்கறதுக்கு வழி இல்லாம எத்தனையோ பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்கிறாங்க. இதெல்லாம் அதோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெளிவுபடுத்தவும் மேல அவங்களுக்கு விளங்கவும் மாட்டுச்சு. ஒரு 2 மாசம் ஸ்கூல் போகலாட்டி தூக்கி பிடிச்சு கொண்டு ஓடி வந்துருவாங்க. என்ன அவங்களோட புள்ளோல் ஸ்கூலுக்கு வரலையாமே? இந்த புள்ளைய பெத்த வாப்பாக்கும் உம்மக்கும் இல்லாத கவலை அந்த கிளாஸ் டீச்சருக்கும் அந்த பிரின்சிபலுக்கும் உருவாகுது. நல்ல கவலை. அதோட யதார்த்தத்தை விளங்கணும். அந்த வரக்கூடிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரியவரோட, வரக்கூடிய போலீஸ் அதிகாரியோட கிளாஸ் ஆசிரியரும் வருவாரு. வந்தவங்களோட பிள்ளை ஏன் வரல? இல்ல எனக்கு வசதி இல்ல, வெள்ள சாப்பாடு எடுக்க கூட வழி இல்ல, அதனால சொன்ன அனுப்பல. சொல்ற ஒரே வார்த்தை, நீங்க என்ன செஞ்சீங்களோ ஏது செஞ்சீங்களோ தெரியா, பிள்ளை ஸ்கூலுக்கு வரலாட்டி பேரண்ட்ஸுக்கு வழக்கு போடுவோம். ஒரே வார்த்தையில ஃபைல மூடிடுவாங்க. அந்த வரக்கூடிய ஆபீசர்கிட்ட, கிளாஸ் டீச்சர்கிட்ட, ஆசிரியர்கிட்ட கேளுங்க. பகிரங்கமாக நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன், கேளுங்க. நான் டெய்லி என்ன பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புவேன், ஒரு நாளும் மிஸ் ஆகாம அனுப்புவேன். இந்த பிள்ளை நல்ல முறையில் படிச்சு வந்த பிறகு நீங்க 3 பேரும் உங்களோட கையால லெட்டர் ஒன்று எழுதி சைன் பண்ணி தரணும். இந்த பிள்ளைக்கு கவர்மெண்ட் ஜாப் ஒன்று தருவேன் என்று சைன் பண்ணி தருவீங்களான்னு கேளுங்க பாப்போம். நிச்சயமா தரமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேர் டிகிரி முடிச்சிட்டு ஜாப் இல்லாம இருக்கிறான். இந்த பிள்ளைக்கு ஜாப் தாரேன்னு சொன்னா நாங்க கரத்தில் ஏறணும் என்று அவங்களுக்கு தெரியும். அதனால அப்படி சைன் பண்ணி தர மாட்டாங்க. ஸ்கூல் படிப்பை நல்ல முறையில் படிங்க. ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி எல்லா கலைகளும் படிச்சிருக்கணும். ஆனால் மார்க்கத்தை மறந்துடக்கூடாது. தன்னை பெற்ற வாப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வாப்பா வாரா, நீங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தாலும் சரி, ஓடி போயிட்டு அந்த வாப்பாவை முசாபா செஞ்சு கட்டி அணைச்சி அவரை மோந்து கொண்டு இது இந்த வாப்பான்னு சொல்ற டேலண்ட் இருக்கணும். இது வாப்பாவை கண்ட உடனே வெட்கப்படுறாங்க. இது சமூகத்தில் அதிகமாக துன்யாவுடைய கல்வியில் உள்ளவங்களோட தான் இப்படி இருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸை படிச்சவங்க என்ற அளவு நல்ல முறையில் பேரண்ட்ஸை கண்ணியப்படுத்துறாங்க. இந்த பேரண்ட்ஸை வாப்பாவை உம்மாவை நல்ல முறையில் கண்ணியப்படுத்துறதான் மதரசாக்கள்ல பழக்கி கொடுக்கிறாங்க. அதே ஸ்கூல்ல அதே மதரசால இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படியே வளர்ந்து கொண்டு வருகிறது. வளர்ந்ததுக்கு பின்னால காலப்போக்கில் இவங்க என்ன செய்யறாங்க, நிக்காஹ் என்ற பேர்ல அந்த வயசுல நிக்காஹ் முடிச்சதுக்கு பின்னால சிலவங்க எவ்வளோ பெருசாவினாலும் அந்த மதரசா சைடையும் பார்க்கிறல்ல. சிலவங்க பள்ளிக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கின்றே தெரியா, யார மனசையும் உடைக்க சொல்லல. சிலவங்க வாரது ஜும்மாக்கு, அப்படி இல்லாட்டி சிலவங்க ஹசரத் மனிதன் என்ற அமைப்புல எப்ப லீவ் அடிச்சிருப்பாரோ அப்பதான் வாரது, குறைய பேசி போர்டு கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கு. இன்னும் சிலவங்க எல்லா கலையும் கட்டி இருக்கிறாங்க. O level, A level, GAQ, MA, BA, என்னென்ன டிகிரி எல்லாம் இருக்கிறதோ எல்லாம். ஆனால் குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி காட்டுங்கன்னு சொன்னா அதை சரியாக்குறதுக்கு 1 வருஷம் போதுமோ தெரியா. சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில இல்லாட்டி ஒரு லெட்டர்ஸ் இல்லாட்டி தொழுவ மண்ணாவை பேற்றும். அல்லாஹ் முகத்துல சுருட்டி வீசிடுவான். அத்தஹியாத்துல
ஒரு எழுத்து பிழைண்டா தொழுவ பாத்தில். இந்த தொழுகைய சரியாக்குற நிலைமையைத்தான் மதரசால படிச்சு கொடுக்கறாங்க. இதுதான் மதரசாக்கள் செய்து. எங்கேயும் யாரும் சொல்லல ஸ்கூல் போவானாம், ஸ்கூல் படிக்க வேணாம், முத்தம் திறந்த முனிவரை போல இருங்க, மரத்து கீழே போயிட்டு அல்லது காட்டுழுக்க போங்க, யாரும் சொல்லல. அது மோட்டுத்தனம். படிக்கணும், எல்லா இல்மையும் படிக்கணும், மார்க்கத்தோட சம்பந்தப்படுத்தி குர்ஆன் ஹதீஸோட சேர்த்து படிக்கணும், குர்ஆன் ஹதீஸை விளங்கி படிக்கணும், வாப்பா உம்மாக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி படிக்கணும். இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு மனிதன் நல்ல அறிவாளியா என்றத நோட் பண்றதுக்கு கட்டாயமாக எல்லா இடத்திலையும் தேர்றது மேத்தமெட்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த கணித பாடத்தை தேடுவாங்க. இந்த கணித பாடம் நாங்க யோசிக்கிற மாதிரி வேறொரு நாட்டில் இருந்தோ அல்லது அதை நடத்துறவங்களோட தலையில ஒரு 10-15 மூளை இருக்குது அப்படியோ அல்லது சந்திர மண்டலத்தில இருந்து கொண்டு வந்ததோ இல்ல, எல்லாமே குர்ஆன்ல இருந்து எடுத்தது. முதலாவது 1 நம்பர் குல் ஹுவல்லாஹு அஹத், 1 நம்பர் குர்ஆன்ல இருந்து எடுத்தது. சானிய இஸ்னைன், 2 நம்பர் குர்ஆன்ல இருந்து எடுத்தது. மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸா, 3 நம்பர் குர்ஆன்ல இருந்து எடுத்தது. இல்லாஹு ராபிஹும், 4 நம்பர் குர்ஆன்ல இருந்து எடுத்தது. வலா ஹம்ஸா, 5 நம்பர் குர்ஆன்ல இருந்து எடுத்தது. இல்லாஹு ராபிஹும் இல்லாஹு சாதிசுஹும் இல்லாஹு சாதிசுஹும், 6 நம்பர் குர்ஆன்ல இருந்து எடுத்தது. வஸபஅத்தின் இதா ரஜஅத்தும், 7 நம்பர் குர்ஆன்ல இருந்து எடுத்தது. ثمانية أزواج, 8 நம்பர் குர்ஆன்ல இருந்து எடுத்தது. وكان في المدينة 9, 9 நம்பர் குர்ஆன்ல இருந்து எடுத்தது. تلك 10 كاملة, 10 நம்பர் குர்ஆன்ல இருந்து எடுத்தது. إذ قال يوسف لأبيه يا أبتي إني رأيت 11 كوكبا, 11 நம்பர் குர்ஆன்ல இருந்து எடுத்தது. இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு முடியுமாக இருந்தா முழு உலகத்தில் உள்ள அறிவாளிகளையும் ஒன்று சேர்த்து இந்த குர்ஆன்ல இருந்து களவெடுத்த இந்த 11 நம்பரோடையும் டச் ஆகாம ஒரு நம்பரை சரி கொண்டு வாங்களே பார்ப்போம். இந்த 11 நம்பரோடையும் டச் ஆகப்படாது. நான் குர்ஆன் அறிவு தேவையில்லைன்னு சொல்றேன், குர்ஆனை படிச்சா ஒரே அளவும் இல்லைன்னு சொல்றேன், உலமாக்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்றேன், மதரசான்னா தேவையில்லைன்னு சொல்றேன். இப்படி சொல்ற ஒருத்தராக இருந்தா இந்த 11 நம்பரோடையும் டச் ஆகாம எல்லாம் குர்ஆன் ஆயத் ஆதாரமா தந்தேன். ஹதீஸ சொன்னா லைஃப் என்றுவீங்க, சஹீஹ் என்றுவீங்க, அல்லது அந்த இமாம் அப்படி இப்படி என்றுவீங்க, எல்லாம் குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டினேன். ஒரு சேலஞ்சாக வைக்கிறேன், முடியும் என்று சொன்னா இந்த 11 நம்பரோடையும் டச் ஆகாம ஏதாவது ஒரு நம்பரை வெளியிருந்து கொண்டு வாங்களே பார்ப்போம். எல்லாம் குர்ஆன்ல இருந்து எடுத்தது. சைக்காலஜி கவுன்சிலிங் என்ற பேர், அரபுல இல்முன் நஃப்ஸ் ஒரு கிதாபே இருக்குது. எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுங்க படிச்சு வடிச்சு எடுத்துட்டு பேரை மாற்றி உலமாக்களை கேவலமாக, பள்ளி நிர்வாகிகளை கேவலமாக, மார்க்கத்தை கேவலமாக, அந்த ஆடைய மார்க்கத்தை படிச்சவங்களை ஒரு ஜாதி வாக்குல ஒரு எலவுமே தெரியாத வாக்குல பார்க்க கூடாது. எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து வந்ததைத்தான். மீண்டும் சொல்றேன், துன்யாவுடைய கல்வியை லட்சக்கணக்கில் கொடுத்து படிங்க, பரவாயில்ல, கட்டாயம் படிக்கணும். குர்ஆன் ஹதீஸ விளங்கினத்தோட படிங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. வாப்பாட உம்மட ஜனாசாவை இன்னொருத்தருக்கு கழுவ விடாதீங்க, இன்னொருத்தரை குளிப்பாட்ட விடாதீங்க, நீங்க குளிப்பாட்டுங்க. மலக்குல் மவுத் பிடிச்ச பிடியில எல்லாம் வெளியே போட்டிருக்கும், எல்லாம் வெளியே வந்திருக்கும். அதை பார்த்து அடுத்தவர் அருவருப்படுவார், புள்ள அருவருப்படாது. தொழுவிச்சு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த புள்ள தொழுகையில அந்த அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்ற அந்த துஆவை வஆஃபிஹி வஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு என்ற அந்த ஜனாஸாக்குள்ள துஆவை ஒரு 8-10 துஆக்கள் அந்த துஆல வருது. அவர் ஆஃபியத்து, கபருடைய வாழ்க்கை எல்லாத்தையும் சிறப்பாக்க சொல்லி இந்த துஆ எத்தனை பேருக்கு எங்களுக்கு பாடம்.
அவர் வரப்போக்கில் பெரிய ஒரு ஊரே எழுப்பி கொண்டு நிற்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விடயம். அடி வாப்பாவை பெத்த வாப்பாவை தொழிச்சு கொடுக்க மையத்தை தொழுவ தெரியாவே. உனக்கு என்ன ஒரு டிகிரி, உன் டிகிரியில் என்ன பெருமதி இருக்குது? அதெல்லாம் சேர்த்து குர்ஆனையும் படிச்சுக்கோங்க. ஏண்டா நாங்க வரக்கூடிய நேரத்தில் தனியத்தான் வந்தோம். துனியாவுக்கு வாரத்துக்கு ஆர்டர் இருந்துச்சு. ஒன்னாவது வாப்பா வந்தார், அப்புறம் உம்மா வந்தாங்க, அப்புறம் நானா தம்பிமார் தாத்தாமார் இப்படி வந்தோம். மௌத்துக்கு ஆர்டர் இல்லை. கடைசியா வந்தவரும் ஒன்னாவது போகலாம், ஒன்னாவது வந்தவரும் ஒன்னாவது போகலாம். அல்லாஹ் நாடினா எல்லாரும் சேர்ந்து ஒரேடியாவும் போகலாம். நாங்க எவ்வளவு நல்ல உடுப்படுத்தினாலும் அந்த மையத்துடைய நேரத்தில் கஃன் புடவை தான் எங்களுக்கு கொடுப்பாட்டுவாங்க. எவ்வளவு நல்ல வாகனத்துல போனாலும் அந்த சந்தூக் என்று சொல்லக்கூடிய வாகனத்துல தான் எங்களை கொண்டு போவாங்க. எவ்வளவு நல்ல வீட்டுல இருந்தாலும் எங்கட பொடி பெருசா இருக்குன்னு கபரை பெருசா தோன்றல, 6 அடியை தோண்டி பொடிய கொஞ்சம் வளைச்சு வைப்பாங்க. எவ்வளவு நல்ல பொறுமதியான மனுஷனா இருந்தாலும் எவ்வளவு இதா இருந்தாலும் அந்த கபருளுக்க வீட்டுல இருக்கிற மாதிரி ஏசி ஃபேன் எல்லாம் போட்டிருக்கேலும் கபருளுக்க ஒன்றுமே இல்லை. நாங்க செஞ்ச அமல் இபாதத்தும் நாங்க ஓதக்கூடிய குர்ஆனும் தான் எங்களுக்கு வழிகாட்டும். இந்த விடயங்களை தான் முழு மதரசாக்களையும் பழக்கிறாங்க. இது தான் முழு ஸ்ரீலங்காவில் உள்ள மதரசாக்களும் செய்யக்கூடிய பங்களிப்பு. எனவே நாங்கள் குர்ஆனுடைய ஹதீஸுடைய கல்வியையும் கற்போமாக. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து மறைத்து விடுவாயாக. எங்களை பெற்று வளர்த்த அந்த தாய் தந்தையர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அந்த சீதேவிகள் எத்தனையோ முறை தின்னாம எங்களை தின்ன வச்சிருக்கிறாங்க. யா அல்லாஹ், அவங்க எத்தனையோ முறை தூங்காம எங்களை தூங்க வச்சிருக்கிறாங்க. யா அல்லாஹ், அந்த சீதேவிகள் இன்றைக்கு நோயாளிகளாக இருக்கிறாங்க. யா அல்லாஹ், அவர்களுடைய ஆயுள சாலிஹான நல் அமல் இபாதத்தோட அவர்களுடைய ஆயுளை நீடிச்சு வைப்பாயாக. எங்களுடைய தாய் தந்தையர்கள் யாரெல்லாம் மௌத்தாகி மன்னர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய கபருடைய வாழ்க்கைய சுவர்க்கத்து வாழ்க்கையாக ஆக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், திடீர்னு வரக்கூடிய மௌத்த தந்துராதே அல்லாஹ். ஆகிரத்துக்கு தயாரில்லாத மௌத்த தந்துராதே அல்லாஹ். கேவலமான மௌத்த தந்துராதே அல்லாஹ். சீரழிஞ்ச மௌத்த தந்துராதே அல்லாஹ். ஆக்சிடென்ட்ல வரக்கூடிய மௌத்த தந்துராதே அல்லாஹ். தண்ணில தாண்டு வரக்கூடிய மௌத்த விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். பில்டிங் உடைஞ்சு அதுள்ளுக்க மாட்டி வரக்கூடிய மௌத்த விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். நாங்க சக்கராத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நோயாளிகள் ஆவி இன்னொத்த உதவி எங்களுக்கு தேவைப்படுறதை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கட பொடியில ஒரு விரல் துண்டு கூட வெட்டப்படாம பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், பலஸ்தீன் மக்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. அந்த பைத்துல் முகத்தஸை மீட்டி தருவாயாக. அந்த பைத்துல் முகத்தஸை மீட்டி தருவாயாக. எத்தனையோ சின்ன சிறு பிள்ளைகள் யா அல்லாஹ் வாப்பாவும் உம்மாவும் மௌத்தாவிட்டாங்க. செய்யறது என்னென்னே தெரியாம தின்றதுக்கு கூட வழி இல்லாம பேப்பரையும் கல்லையும் மண்ணையும் தின்று கொண்டிருக்கிறாங்க. யா அல்லாஹ், அந்த சின்ன சிறுகளுக்கு உதவி செய்வாயாக. அவர்களுடைய வாழ்க்கையில இடேற்றத்தை கொடுப்பாயாக. அந்த பைத்துல் முகத்தஸை மீட்டி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஹல்லவாசிகளுக்கு ரஹ்மத் செய்வாயாக. இவர்களுக்கு எந்தே உள்ள பரக்கத் வானத்தில் இருந்த பூமி கொண்டு வந்து கொடுப்பாயாக. பூமியில தூரத்தில் இருந்த கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாயாக. பூமிக்கு அடியில இருந்தா பூமிக்கு வெளியே கொண்டு வந்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ தாய் தந்தையர்கள் வயது வந்த பெண் பிள்ளைகளை வச்சு கொண்டு கண்ணீரை வடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. யா அல்லாஹ், தகுந்த ஜோடி கிடைக்காம இருக்கிறாங்க. யா அல்லாஹ், அவர்களுக்கு உன்னை பயப்படக்கூடிய தக்குவா உள்ள ஒரு நல்ல ஜோடிகளை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், பள்ளிகளை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளுக்கும் ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ், மனதில் நிம்மதியை தருவாயாக. எந்த ஒரு கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் மாட்டிக்கொள்ளாம பாதுகாப்பாயாக. வழக்கு வம்புகள்ல மாட்டிக்கொள்ளாம பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக ருகூல சுஜூதுல எங்களுக்கு மௌத்தை தருவாயாக. உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய மதீனாவினுடைய சிறப்புகளை சொல்லி இருந்தாலும் அவர்கள் மௌத்தாவினது மதீனால தன்னுடைய மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில. யா அல்லாஹ், எங்களுக்கு மனைவியிட மடியில மௌத்த தாயா அல்லாஹ்.
உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அத்துணை நலவுகளையும் தந்து அவர்கள் பாதுகாவல் தேடி அத்துணை விடயங்களை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.